ஆரம்பிக்கலாங்களா? என்னடா பிக் வேர்ல்டு ரிவ்யூ போடுறோம்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருக்கானு பார்க்குறீங்களா? அது இருக்கு, அது அப்புறமா போடலாம் தான் இருக்கேன். எடுத்து நான் படிக்கிற காலேஜில் வந்து ஒரு ஈவெண்ட் மைண்ட் கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, சரி ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்க காலேஜ் முடிய போகுது, சரி ஒரு vlog தான் எடுத்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் பாட்டுன்னு கொஞ்சம் அமைச்சராக எடுத்திருக்கேன். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி விஜய் சித்து விளாக்ஸ் மாதிரிலாம் அவ்வளோ குவாலிட்டியாலாம் இருக்குமான்னு எனக்கும் தெரியாது. ஆனா சொல்றேன், அவங்க அளவுக்கு குவாலிட்டி நான் பண்ணதுல இருக்காது. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஃபேம் இருந்ததுனால கேமரா, மற்றபடி எடிட்டிங் டீமு, ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம். நான் கொஞ்சம் சரி ஏதோ ஒரு டிப்பிக்கலான யூடியூபர் ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் பண்ணுறாருன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எடிட்டிங் கொஞ்சம் மோசமா, மைக்கும் கிடையாது, இருக்கிற ஃபோனை வச்சு தான் இது பண்ணேன். ட்ரைபாடு சுத்தமாக இல்லை. ட்ரைபாடு இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாததுனால நிறையா ஷார்ட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரீல்ஸ் ஃபார்மெட்டில், வெர்டிகல் ஃபார்மெட்டில், ஹரிசாண்டலாக அந்த ஃபார்மெட்டில் அவ்வளோவா இல்லை. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோலையுமே நீங்கள் வந்து 2-3 ஷார்ட்ஸ் வந்து வெர்டிகல் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஹரிசாண்டல் ஃபார்மெட்டில் கொஞ்சம் இருக்கும், வெர்டிகல் ஃபார்மெட்டில் தான் 2-3 இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் அது பார்க்கும்போது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன பண்ணுறது, பண்ணி வச்சிருக்கேன், ஏதோ ஒன்று கிண்டி வச்சிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மற்றபடி எதுவும் இல்லை. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போவோம். காய்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக காலேஜுக்கு போய் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்க போகிறோம். கூடயே வாங்க. For today's meditation, the Bible verses is taken from Job chapter 42 verse 2. காய்ஸ் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ஈவெண்ட் நடக்குது 2025. ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் நடக்குது. என்னென்ன ஈவெண்ட், என்னென்ன டிபார்ட்மெண்ட் நடத்துகிறாங்க, என்ன டிபார்ட்மெண்ட் ஃபுட் டெக்னாலஜி, ஏன்னா நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ கூட்டத்தை எங்கடா வச்சுருந்தீங்க இவ்வளோ நாளாக? இப்படிதான் இருக்குது. ஃபோட்டோ எடுத்துன்னு போகிறாங்க. சும்மா ஒரு ஃப்ளைட்டு கிடக்குது, போக வேண்டியது தான். என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வராங்க, ஜாலியாக இருக்காங்க. பசங்க இருக்காங்க, பேசணும். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம் தான். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? வாங்க வாங்க. என்ன மைன்கிராஃப்ட், என்னப்பா vlog எடுக்கிறோம்ப்பா, வாப்பா வாப்பா.
நம்ம ஜூனியர் இருக்காப்ல. ஹலோ காய்ஸ், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? மைண்ட் கிராஃப்ட் 2025 இருக்கோம். காலேஜே ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கு. நம்ம காலேஜில் இதான் நம்ம மெயின் ஈவெண்ட். ஆமாம், எந்த ஈவெண்ட்டை பார்க்குறதுனே தெரியல. ஈவெண்ட்டை சொன்னேன். ஸோ இப்போ ஃபுட் ஸ்டால் நோக்கி போயிட்டு இருக்கோம் நாங்கள். காலேஜில் கல்ச்சுரல்ஸ்னு சொல்ல போனால் இது ஒன்று மட்டும் தானே. ஆமாம், இந்த காலேஜில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஈவெண்ட் தான். ஒன்று கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு, அதை விட்டா மைண்ட் கிராஃப்ட். இது 2 ஈவெண்ட் மட்டும் தான் நடக்கும். நல்லா இருக்கும் கைஸ். ஈவெண்ட்லலாம் போனால் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வாங்க, ஃபுட் ஸ்டால் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வாங்க அப்படியே ஃபுட் ஸ்டால் பார்க்கும் போவோம். இல்லை இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, கரம் ஜூஸ்லாம் போட்டிருக்காங்க. எவ்வளோன்னு தெரில, இங்கெல்லாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கு. சார் நீங்கள் போகிறீங்களா? கூட வந்தவனுங்களை காணவும் அட பாவம். சரிப்பா, நீ தேடுப்பா, நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். எப்பா பாய் சொல்லிட்டு பாப்பா. ஓகே பாய். பாருங்க எல்லாம் போட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம் இருக்கு. கஷ்டமாக இருக்கு. ஐஸ் கோலாக இருக்கு. நல்லா இல்லையான்னு கேட்காதீங்க. விஜய் சுற்றுலாம் கிடையாது. நல்லா கேமராலாம் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோனை வச்சு தான் எடுக்க முடியும். பாருங்க, வறுமை ஃபுட்லாம் இருக்குங்கிறாங்க. தெரிஞ்சவங்க யாரும் வரமாட்டேங்க தெரியலையே. வ்ளாகில் வரீங்களா? வரலையா? ஓகே ஓகே, போனால் அப்படி என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நாம் என்ட்ராக போகிறோம். Aerospace. Oh, okay. Okay. அதனால் வந்துட்டேன். இல்லாட்டி போட்டு வெளுத்துருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கிறாங்க மக்களே. அதான் என்ன பண்ணுறது தெரில, அப்படியே வந்துட்டேன். அப்ரூட்டாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். பார்ப்போம் அப்படி என்ன தான் இங்கே இருக்குதுன்னு தெரில. விவசாயத்தில் ஃபுட் பார்க் தான் இருக்குது. அதுக்கு தான் செலவு பண்ண முடியும். பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் மோஸ்ட்லி வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் நடக்கும்.
வேறு எதுவும் பெருசாக இருக்குது. கான்டெஸ்ட்டு, சயின்ஸ் ப்ராஜெக்ட்டு, அது சம்மந்தமான இது தான் வரும். மற்றபடி பெருசான ஒன்றும் இல்லை. இன்னும் 2 நாள் ஜாலியாக இருக்கலாம். ஃப்ரைடே சாட்டர்டே நாளைக்கும் நடக்கும். நாளைக்கு தான் லாஸ்ட்டு. நாளைக்கு நிறையா ஈவெண்ட்ஸ் நடக்கும். மற்றபடி பெருசான ஒன்றும் இல்லை. தேங்காய்க்குள்ள இருக்கோம். 50 ரூபா மக்கள் இல்லைன்னா கடையில் ஒரு கிழமே 40 ரூபா தான். கட் பண்ணி அரை கிலோ 40 ரூபா தான். கட் பண்ணி முழு பழத்தையும் சாப்பிட்ருவோம். உங்களுக்கு ஒரு லாபம் வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு கூட விற்பாங்க. ஆனால் எங்கள் ஊரில் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ அது இல்லாதனால ஒரே கடுப்பாக இருக்குது. காய்ஸ், இதுதான் சென்ட்ரல் லைப்ரரி. எல்லா புக்ஸும் கிடைக்கும். மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழ் அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். இது கிறிஸ்டின் ஸ்கூல்னால மோஸ்ட்லி அதை சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் தனியாக அது ஒரு ரேக்கில் இருக்கும். அது ரிலீஜியஸ் செக்ஷனில் இருக்கும். மற்றபடி எல்லா புக்ஸும் இருக்கும். மேகசின்ஸ் நார்மல் லைப்ரரி எப்படி இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா லைப்ரரியும் இருக்குது. பாருங்கள், ஆப்ட்டு போனால் சிடிசி, அது ஒரு கம்ப்யூட்டர் லேபு. அப்படியே போனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு, ஒரு ஸ்டோர் இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. மைன்கிராஃப்ட் 2025 செல்ஃபி போர்டு. இதே மாதிரி நிறையா அங்கங்கே இருக்குது. ஒவ்வொன்றும் காட்டுறேன். ஒரு 2-3 இடத்துல பார்த்தேன். அது பெருசாக எதுவும் இல்லை. இது காஃபி ஷாப், ஜூஸ் கடை. இது அட்மிஷன் ஆஃபீஸ், ஸ்டடீஸ். நம்ம ஒருத்தவங்க பார்க்க போகிறோம். அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு முக்கியமான ஒருத்தர் வராங்கன்னு சொன்னாங்க. தான் வர்றாங்க வந்துட்டாங்க. ஹலோ, vlog பண்ணுறேன். சொல்லு. ஆமாம், vlog தான். லைவ்லாம் இல்லை, எடிட் பண்ணி தூக்கிடுவேன். எடிட் பண்ணி தான் போடுறேன். லைவ் போடுற அளவுக்கு நான் ஒன்றும் இதுவாக இல்லை. ஹலோ, இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், எல்லாமே இவங்க தான். யாருண்ணே? அண்ணியா? இல்லை, சுன்னி. எல்லாமேனா லவ்லாம் கிடையாதுப்பா. இவங்க ஏற்கனவே ஆள் இருக்கு. எனக்கு முன்னாடியே முந்திக்கினாங்க அந்த பையன். பிஸியாக இருக்காங்க. என்ன வாங்க? ஓ, காரம் கம்மியாக வேணும். லெஸ்ஸாக வேணும். காரம் கம்மியாக தான் வேணுமா? சரி, அப்போ நான் ஸ்வீட் சாப்பிட்டியா இல்லை ஸ்வீட்டாக வாங்கி தருப்பா? ஸ்வீட்டாக என்னாச்சும் வாங்கி தரட்டா இல்லை வாஃபிள் சாப்பிட்றியா? அப்புறம் வாஃபிள் கடைக்கு போவோம். வாங்க, ஒன்றா போவோம். நீங்கள் வேணால் கையை பிடிச்சிக்கோங்க. தொலைஞ்சிட போறீங்க. சரி, வாங்க போவோம். வாஃபிள் ஷாப் வந்துருக்கோம். என்ன கிளாசிக்கில் வாங்கவா இல்லை டெட் பை சாக்லேட் வாங்கவா?
ஒயிட் சாக்லேட். ஒயிட் சாக்கோவா? இல்லை மஸ்ட் ட்ரைன்னு போட்டிருக்கு, அது வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். டெத் பை சாக்லேட் இல்லைன்னா குக்கீஸ் அண்ட் க்ரீம் கூட வருது. அப்புறம் குக்கீஸ் அண்ட் க்ரீம். ஓகே, இங்கே பில் பண்ணி. ஓகே, டேய் ஏமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. குக்கி அண்ட் க்ரீம் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கீங்க? இல்லை வாஃபிள் ட்ரை பண்ணியிருக்கேன். வாஃபிள்ஸில் குக்கி அண்ட் க்ரீம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து ரெட் வெல்வெட் தான் யூஸ் பண்ணுவேன். என்ன எடுத்துட்டு இல்லை, நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் தான் Lotus biscuit, one is biscuit, one. White chocolate, butterscotch, one chocolate. ஓகே, பாருங்க குக்கி அண்ட் க்ரீம் வாங்கியாச்சு. நாங்கள் தனியாக போய் சாப்பிடுவோம். ஏன் என்னாச்சு? இடிச்சிட்டியா? ஓகே, வாங்க நல்லா போய் சாப்பிடுவோம். பாருங்க எவ்வளோ பார்க்க எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்க. என்னது? இதுதான் குக்கி அண்ட் க்ரீம் ஃபேவரேட். ட்ரை பண்ணுறீங்களா? நீ சாப்பிட்டு கொடு. நான் சாப்பிட்றேன். ரிவ்யூ சொல்லுவாங்க பாருங்க. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கா? ஓகே. செம்மையாக இருக்கும். ம், இப்போ நானும் ட்ரை பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குல்ல? மவுத் வாட்டரிங்காக இருக்கு. மவுத் வாட்டரிங்னு சொல்ல முடியாது, மவுத் ஃபுல் ஃபீல்னு ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்னொரு பைட் எடுத்துப்போம். நான் சாப்பிட்ட வாஃபிள்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எதுனா இந்த க்ரீம் அண்ட் குக்கீஸ் தான். தேங்க்ஸ் டு மேக்னா, இவங்க தான் சஜஸ்ட் பண்ணது. என்னங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லைன்னா உங்கள் ஊரில் எங்கேயாச்சும் வாஃபிள் ஷாப் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃப்ளேவர் இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. மதியான டைமில் பிரியாணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதையும் ஒரு வாட்டி நாக் அவுட் பண்ணிவிடுவோம். அப்புறமா பார்க்கலாம். ஓகே, பாருங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு இன்னொரு ரவுண்டும் வராங்க. செகண்ட் ரவுண்டா? நான் அது டேஸ்ட் தான் பார்த்தேன். சரி, ஓகே, டேஸ்ட் பிடிச்சி போச்சு, அதனால இன்னொன்றும் வாங்குறாங்க. ரெடி பண்ணுறாங்க க்ரீம் அண்ட் குக்கீஸ். என்ன உனக்கு தருவாங்க பார்த்தா வரல. வந்துச்சு, வாங்கிட்டாங்க.
உங்கள் ஃபேஸை காட்ட முடியுமா? எவ்வளோ தடவை பா எவ்வளோ சந்தோஷம் பாரு அந்த குழந்தை மூஞ்சியில். சரி சாப்பிட்டு நம்ம அப்புறமா இது பண்ணுவோம். டேய் ஏமா ரெடி பண்ற பசிக்குதுடா. இது ப்ரோ வாங்கியாச்சு. சிக்கன் அத்தோ மசாலா எக்கு திடுதுப்புன்னு காணாமல் போயிடுறாங்க. சரி வாங்க அப்புறமா டேஸ்ட் பண்ணுவோம். எங்கேயாச்சும் உட்காந்து டேஸ்ட் பண்ணுவோம். எங்கே இடம் இருக்குன்னே தெரியல. காய்ஸ் அத்தோ வாங்கியாச்சு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அத்தோ. இன்னும் மசாலா எக்கு வாங்கினேன். ஆனால் அது 2 கையிலையும் வச்சுருந்ததுனால இது பண்ண முடியல. இன்னொன்று அவங்களும் சாப்பிட்டாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்காங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். சிக்கன் தண்ணி வாங்கியிருக்கோம். டேஸ்ட் பார்ப்போம். சிக்கன் தண்ணி சூப்பராக இருக்குது. சரி வாங்க. சிக்கன் தண்ணி இருக்குல்ல. பிரியாணி வாங்கியாச்சு. பீஃப் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். எல்லாட்டையும் வெயிட் பண்ணுங்கள். ஹாஸ்டல் ரூம் போயிட்டு அங்கேயே லைவாக ரிவ்யூ போடலாம். ஹாஸ்டல் தான் போகிறேன். ரூம் போய் பேக் வேறு எடுத்துன்னு வந்துடணும். பேக் எடுத்துன்னு வந்துட்டு ஹாஸ்டல் போயிட்டு அப்படி ஓகே ரூமில் சந்திப்போம். பிரியாணி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்கு நான் தான் சொல்லணும் தெரியாது சொல்லிட்டேன். ஹைதராபாத்தி ஸ்டைலில் பீஃப் பிரியாணி ஒரு பைட் போவோம். நல்லா வெந்திருக்கு. மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கு. மட்டன் பிரியாணி தான் பீஃப்னு சொல்லி விற்கிறாங்களா? சூப்பராக இருக்கு. நான் இவ்வளோ பீஃப் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். நான் ஹைதராபாத் ஸ்டைலில் பீஃப் பிரியாணி சாப்பிட்டதே இல்லை. எடச்சேரி ஸ்டைலில் சாப்பிட்ருக்கேன். ஆற்காடு ஸ்டைலில் சாப்பிட்ருக்கேன். திண்டுக்கல் ஸ்டைலில் சாப்பிட்ருக்கேன். ஏன் கல்யாண ஸ்டைலில் பாய் வீட்டு கல்யாண ஸ்டைலில் கூட சாப்பிட்ருக்கேன். ஒரு கடை இருக்கு எங்கள் ஊரில் திருவண்ணாமலையில். எஸ்ஆர் ஆஜின்னு சொல்லிட்டு ஒரு கடை. ரொம்ப கூப்பிட்டோம். பீஃப்ல பிரியாணி மட்டும் இல்லை, பீஃப் சாப்ஸு, பீஃப் போட்டி, ஈரல், பிரெயின் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவ்வளோ அங்கே சிக்கன் பிரியாணி இருக்கும். சிக்கன் பிரியாணி என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்மதி ரைஸில் போட்டுருவாங்க. ஆனால் பீஃப் பிரியாணி மட்டும் சீரக சம்பா ரைஸில் போடுவாங்க. அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்கும். நிறையா தடவை சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும் பீஃபு அந்த கடையில். இன்னொன்று அங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. இதே என்னாச்சும் வாங்கி தாடா சாப்பாடு, என்னாச்சும் உங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன கடை ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு.
நான்வெஜ் சாப்பிட்றியாடா, இந்த கடை நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்கி தந்துட்டேன். சாப்பிட்டாங்க பாரு, மறக்கவே இல்லை. மாப்பிள்ள நான் எங்கேயுமே இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லடா அப்படின்னா. எல்லாருமே அரண்டானுங்க. அம்புட்டு டேஸ்ட். எப்பா பெய்டு ப்ரமோஷன் இல்லப்பா, ப்ரமோஷன் பண்ணாமலே காசும் தர மாட்டாங்க. ஆனா மனசு வந்து பாருது, மனசு வந்து சொன்னா எப்படி மாறணும் பரட்டா கடை மாதிரி. SR ஆதில், கோரிமேடு தெரு, திருவண்ணாமலை. செம்ம கடை எல்லாம். ஒரு காலம் சின்ன கடையா தான் இருந்துச்சு. நான் சின்ன வயசுல இருந்து அந்த பார்த்து தான் போனேன். ஆனா வந்து நான் சாப்பிட்டது கிடையாது அந்த கடையில. ஏன்னா சின்ன வயசுல வந்து இந்த பீஃப்லாம் சாப்பிடக்கூடாது, பாவம் அது இதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு வாட்டி சாப்பிட்டேன் ஸ்கூல் படிக்கும்போது, எப்போ ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறம். டேஸ்ட் பிடிச்சி போச்சு, அருமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எதுவும் ட்ரை பண்ணோன்னா பீஃப் 65, இந்த ரோட் கல்லாம் போட வாங்கி அல்ட்டியா இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதுதான், இன்னொன்னு காலேஜ் படிக்கும்போது பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சேன். பீஃப் தான். நான் பீஃப் சாப்பிட்டது வீட்டுல தெரியும், ஆனா வெளில கண்டுக்க மாட்டாங்க, நானும் வெளில சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம். என்னன்னா அந்த சங்கீதா இவங்களை பார்த்தா பயம். ஐயோ, அதை பத்திலாம் கவலைப்படுறது இல்லை. நான் எது சாப்பிடணும் எதோ சாப்பிடக்கூடாதுங்கிறது அது ஏன் முடிவு. இன்னொன்னு சொல்லுவாங்க, ஜிம்ல இருக்கிறவங்க கிட்ட யார ஃபிட்னஸ் இன்ட்ரெஸ்ட்ல யாராச்சும் இருந்தா கேளு. பீஃப் தினமும் ஒரு டெய்லி பேசிஸ்ல பீஃப் சாப்பிட்றவங்களுக்கு வந்து கெரட்டின் வாங்குற செலவே இல்லை. பீஃப்ல வந்து நேச்சுரலாவே கெரட்டின் கண்டென்ட் இருக்கு. பீஃப்ல வந்து புரோட்டீன் ஜாஸ்தி, ஃபைபர் ஜாஸ்தி, என்ன அதுக்கேற்ற மாதிரி ஃபேட்டும் ஜாஸ்தி தான். இருக்கிறது சீப்பான கறினா அது பீஃப் தான். சிக்கன் விட கொஞ்சம் ரேட் கம்மின்னு நினைக்கிறேன். ஏதோ சிக்கன், ஆனா உண்மை சொன்னா மட்டன் விட ரேட்டு கம்மி. சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாட்டி வீட்டுல வாங்கி சமைக்கணும். என்ன டின்னர் வித் சத்யா மாதிரி இருக்கு, லஞ்ச் வித் முக்கியம். வேணும்னா சொல்லுங்க, ஒரு வார்த்தை டின்னர் வித் சத்யா மாதிரி லஞ்ச் வித் முகில்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். இன்னொன்னு சொல்லணும், நானே கொஞ்சம் சும்மாதான் ஆரம்பிச்சேன் யூடியூப். நான் ஒன்றும் பாலிடிக்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. ஆனா வந்து பாலிடிக்ஸ் தான் பேசிட்டு இருக்கேன் எப்பவுமே. அது என்ன மேனுஃபேக்சர் டிபெட், என்ன பண்றது. பாலிடிக்ஸ் பேசுவேன், இன்னொன்னு ஜாலியாகவும் கண்டென்ட் போடுவேன், தேவைப்பட்ட டான்ஸ் கூட போடுவேன். யாரும் பாப்பா, எவனாச்சும் இருக்காது, எல்லாத்துக்குமே கண்டென்ட் இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக். யூஜியில் ஐடியா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் காட்டியிருப்பேன். பிஎஸ்டியில் 4 மாதத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் பிஎஸ்டியில். ஹார்ட் பீட்ஸு, அதுக்கப்புறமா இஃபோரியா, அதுக்கப்புறமா இப்போ கூட ஒன்று நடக்க போகுது பதிவுகள் சொல்லிட்டு பிஎஸ்டி மாணவர் மன்றம் சார்பாக நிறைய பேர் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் போக முடியல. நான் இருக்கும்போது நடந்துச்சு, அவ்வளவா பெருசாலாம் நடக்கல. நான் படிக்கும்போது இவர் வந்தார், ஹிப்பாபாதி வந்தார், தமிழ் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்றதுக்காக எங்க காலேஜ்ல வச்சு ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறமா யூஃபோரியா அன்னைக்கு
இவர் வந்தார், மாதம்பட்டி ரங்கராஜ். அப்ப யாருன்னு எனக்கு தெரியல. மா சொன்னாங்க, மாப்பிள்ள மெகதி சர்க்கஸ் படம் ஹீரோடா அப்படின்னு. அந்த ஆள் எதுக்குடா கூப்பிட்டாங்க? டேய் அவர் ஏதோ ஆண்டர்பனரான்டா. சரி ஆண்டர்பனரா என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. மெயினா இந்த விக்ரம் சக்சஸ் மீட் அப்பதான் தெரியுது அவர் ஒரு ஷெஃப். மெயினா இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பெரிய லெவல்ல சமைக்கிறாரு. இந்த கல்யாணம் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பண்றாரு. இன்னும் சொல்ல போனா லோகேஷ் இருக்கார்ல, லோகேஷ் கனகராஜ், அவர் எங்க காலேஜோட அலுமினி தான். ஒரு வாட்டி வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, நான் இல்லை அப்போ. நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டேன். ஒரு வருஷம் வெட்டியா இருந்த இடையில ஒரு வேலைக்கு போனேன். அங்க ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வேலையை குவிட் பண்ணிட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தா தெரியுது, பேசாம அங்கேயே பல்ல கடிச்சுன்னு இருந்துக்கலாம்னு தோணுது. இன்னைக்கு நாள் நல்லா போச்சு. என்ன எங்க பசங்க தான் ஆள காணும். ஆமா, இருக்கிறது 8 பேரு. அதுல எங்கன்னு போய் நான் தேட. ஆனா அந்த 2 பேர் இருந்தாங்க, ஜாலியா இருந்துச்சா. இன்னைக்கு நாள் மறக்க முடியாது. நாளைக்கு ஒரு நாள் நடக்கும், போகணுமா தான் இருக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, முடிஞ்சிச்சு. என்ன கிளாஸ் அவ்வளவா இருக்காது, ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பார்க்கணும். சரி அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு. சாப்பாடு இன்னும் இருக்கு, மொத்தமா சாப்பிட்டு முடிச்சிடுறேன். நீங்க வேணா சாப்பிட்டு முடிங்க, நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி 2-3 நாள்ல வந்து 2-3 நாள்ல பிக் வேர்ல்டு அந்த சைனீஸ் மூவி ரிவ்யூ, அப்படி இல்லாட்டி டிராகன் மூவி வந்து எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்றேன். அது என்னோட பர்ஸ்பெக்டிவ் தான், அந்த டிராகன் மூவிங்கிறது. நிறைய பேர் ரிவ்யூ சொல்லிட்டானுங்க. ஆனா அந்த படம் பார்க்கும்போது நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன், அது இன்னும் அதுல வந்து என்னன்னா சிலது வந்து ரொம்ப எப்படி சொன்னா லார்ஜர் லைஃப் மாதிரி, டான் படம் மாதிரி சிலதெல்லாம் கிரிஞ்சா இருந்துச்சு. சரி நான் ஏன் அதுதான் சொல்லணும், அது அந்த வீடியோல சொல்றேன். கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா.